ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தொடர்ந்து ஊரில் கும்பாபிஷேகம் நடந்த வீடியோ தான் இப்போ போட்டுட்ருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் இதுதான் 2வது முறையாக பார்க்குறேன். எனக்கு ஒரு வித்தியாசமான முறையில் தான் இருந்துச்சு. சுவாமி எல்லாமே வெளியில் எடுத்ததுக்கப்புறமா எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அந்த பாலாபிஷேகம் பண்ணது, அப்புறம் எண்ணெய் பிசுக்கு அந்த இது எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து நல்லா சுவாமியை குளிப்பாட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு புது பெட்ஷீட்டு புது தலகாணி போட்டு அதில் படுக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அஷ்டபந்தனம்னு சொன்னாவே இந்த மருந்துக்கு உண்டான அர்த்தம் தான். இந்த மருந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அந்த கட்டியை நம்ம உடச்சி கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு இந்த மாதிரி ரொம்ப இலகுவாக வர்ற பதத்துக்கு நம்ம இடிச்சிக்கிட்டே இருக்கணும். இடித்த அந்த பேஸ்ட்டை சுவாமி சன்னதி இருக்கிற இடத்துல இப்போ சுவாமி சன்னதியெல்லாம் எடுத்தாச்சு. இந்த மருந்தெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா தான் சுவாமியை வச்சதுக்கப்புறம் சுற்றி இந்த கம்மு மாதிரி அந்த பதத்தில் வச்சு விட்டுருவாங்க. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத லாங் வீடியோவில் டீட்டெயில்ஸாக இருக்குது. டைட்டில் மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இந்த வேலைகள் செய்கிற பாக்கியம், சுவாமி கைகரியம் செய்கிற பாக்கியம்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்.